நமக்காய் இறங்கி வந்த தேவனை துதித்து பாடலாம். ஆமென். எல்லாம் நீங்க கையை தட்டி பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். கையை தட்டி சின்ன பிள்ளைங்களாம் உற்சாகமா. சிங்காசனம் வெற்றிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. ஆமென். சிங்காசனம் வெற்றிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. ஆமென் லார்ட். அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. ஆமென். எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார். இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புதுபலனும் தந்து உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புதுபலனும் தந்து உயர பறந்திட செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே.
ஃபர்ஸ்ட் டைமாக சில பேர் இந்த மாதிரி ஆராதனை அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாது. நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தவங்களே அவங்கள அழகாக உட்கார வைங்க. கர்த்தர் நல்லவர். ஆமே. நல்ல அற்புதமாக இந்த நாள் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். நம்ம மண்டபம் எடுத்ததில் ஒரு சிக்கல் என்ன தெரியுங்களா? எல்லாம் கல்யாணத்துக்கு வர மாதிரியே வராங்க. கடைசி வரைக்கும் வந்து கடைசியில் கூட வந்து மொய் வச்சுக்கலான்னு வருவாங்களா? அது மாதிரி நம்ம ஆள் வருதுவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த வார்த்தையை சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, ஆனால் என்னை இந்த ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு காரணமாக இருப்பான். வியாதிக்கும் அவன் தான் காரணம். வியாதி வந்துட்டோன்னே நினைக்கிறோம் ஏதோ இது சரியில்லை, அது சரியில்லை, அதனால் இந்த வியாதி வந்துடுச்சுன்னு நினைக்கிறோம். கிடையாது. எல்லாத்துக்கும் தீங்கான எல்லா காரியத்திற்கும் வேறு யாருன்னா ஒரு பிசாசு இருக்கிறான். சரிங்களா? இந்த உலகத்தில் ஒரு கடவுள் இருக்காரு. கடவுள் ஜனங்கள் நல்லா வாழணும்னு விரும்புகிறாரு. இந்த ஜனங்கள் நாசமாக போகணும்னு பிசாசு நினைக்கிறான். அதனால் அவன் எல்லாம் கொடுப்பான். வியாதியை கொடுப்பான், கண்ணீரை கொடுப்பான், கவலையை கொடுப்பான், கஷ்டத்தை கொடுப்பான். எல்லாத்தையும் கொடுத்து சாகிற வரைக்கும் விட மாட்டான். செத்து மண்ணுக்குள்ளே வச்ச பிறகு தான் போவான். இவ்வளோ போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் ஏன்னா நாம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க, திடீர்னு சூசைட் பண்ணிட்டு செத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. மன தைரியம் இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பணம் வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு பயப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. தெரியுங்களா? அங்கே தான் இந்த இயேசு தேவைப்படுறார். நாங்கள் கிராமங்களுக்கு வியாதியில் இருக்கிறவங்கள பார்க்க போகும்போது வரும்போதெல்லாம், பிரித்திகாஸ்டி வந்திருக்கீங்களா? பிரித்திகாஸ் டீ வந்திருக்கா? அடையாளமே தெரியல. முன்னாடி அனுப்பிச்சு விடுங்க சிஸ்டர் அந்த பாப்பா. அப்போ எல்லா தீங்கான காரியத்துக்கும் பிசாசு தாங்க வேறா இருக்கிறான். இன்னைக்கு நல்லா அதை தெரிந்து கொள்ளுங்க. இந்த உலகத்துல பணம், பொருள், சொத்து, அந்தஸ்து, படிப்பு எதுவும் சிறப்பாக நம்ம வாழ வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல மனிதன் காலியாக இருப்பான். அந்த இடத்தை நீங்கள் நிறைவு செய்யணும். உங்கள் சந்தோஷம் மனரம்யமாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீங்கள் எந்த இடத்துல அந்த சந்தோஷம் தேவை, இது எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த இயேசுவை கூப்பிட்டு பாருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இவங்களை லேட்டாக தான் கூப்பிடணும், ஆனால் ஆராதனைக்கு இப்போ தான் உள்ளே வந்துச்சு, அதனால் இப்போவே கூப்பிட்றேன். நீ தான் அந்த பொண்ணா? ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, இந்த பாப்பா பேர் வந்து பிரித்திகாஸ்டி. உன் பேர் சொல்லடா. பிரித்திகாஸ்டி. பிரித்திகாஸ்டி இவங்களுடைய இதை நான் வந்து ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். ஒரு 3-4 மாதமாக அவங்களுக்கு வந்து இவனுக்கு இப்போ அடையாளமே தெரியல எனக்கு. இந்த பிள்ளைய ரொம்ப இழைச்சி போயிருந்தது. கண்ணெல்லாம் கீழெல்லாம் கருவளையம், வயிறு வந்து இவ்வளோ பெருசு இருந்தது, ரொம்ப பெருசு. அப்போது வந்து ஜபத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தாங்க சர்ச்சில். அப்போது நான் அந்த பிள்ளை வந்து சரி கட்டி பிடிச்சி பார்ப்போன்னு நான் கட்டி பிடிச்சா இந்த வயிறு அப்படியே எனக்கு இடிச்சுது. பானை இந்த இடத்துல ஒரு பெரிய பானையை வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படி தான் இருந்தது. இந்த பிள்ளை மூச்சு விட சிரமப்பட்டுச்சு, தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு தான் இருந்தது, ஆனால் சுகமாகலை. ஆனால் எங்களுக்கு ஒரு வைராக்கியம், ஆண்டவரே நல்ல மருத்துவம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கணும், மருத்துவர் நீராக இருக்கிறீர்னு சொல்லி ஒரு முறை நாங்கள் இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி தண்ணி ஜெபிச்சு பிரதர் கொடுத்தாங்க. குடிச்சிட்டு பிறகு போனாங்க. இந்த ஆக்சுவலாக இப்படி இல்லை இந்த பிள்ளை. பாருங்க, ரொம்ப இழைச்சி போய் இந்த பிள்ளையான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. இப்போ இது சாப்பிட்டுருச்சு பாருங்களேன், இது நல்லா. இப்போ அந்த வயிறு வந்து இப்போ இங்கே அந்த பானையே இல்லை, நல்லா வடிஞ்சு போய் அதுக்கப்புறமா அவங்க டாக்டர்ஸ்க்கெலாம் போனாங்க. ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் வைத்தியம் சரியாக இருக்கணுங்க. எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் போய் மறிக்கிறாங்க இல்லையா? அதற்காக தான் உங்கள் அருகில்
இல்லை உங்கள் அருகில் ஏதோ ஒரு சபை இருக்குன்னா அங்கே பாஸ்டர்மார் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க இருக்காங்கன்னா ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் தெரியுங்களா? வைத்தியம் சரியாக நடக்கும். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போங்க, கையில் காசு இருக்கிறத பொறுத்து. ஆனால் வைத்தியம் சரியாக கிடைக்கும் பொழுது தான் அந்த நாள் நமக்கு சுகம் கிடைக்கும். இந்த பிள்ளை ஒரு பெரிய நாங்கள் இந்த பாப்பாவை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ போட்டாங்க. இது பாருங்களேன், சரியான உடனே மறந்து போயிட்டாங்க. இவங்க சர்ச்சுக்கே வரல. இவங்க ஊருக்கு நம்ம சபையிலேருந்து போயிருந்தாங்க, ஒரு விஷயமா போயிருக்கும் பொழுது இந்த பிள்ளைய ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு. இவ்வளோ பெரிய வயிறு எப்படி காணா போகும்? முடியுமா? சாத்தியமா? இந்த பிள்ளை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்க, இந்த பிள்ளை வளரணும், பெரிய பிள்ளைய ஆகணும், நல்லா படிக்கணும், உயர்வுக்கு போகணும், திருமணம் ஆகணும், இந்த பிள்ளையோட சந்ததி இந்த ஊரில் இருக்கணும், ஆண்டவரே ஆசீர்வதிங்களேன். எங்களாலெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த பிள்ளை வாழுமா அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் இந்த இயேசு வாழ வைத்தார். அவங்க ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் அவங்க அம்மா. ஒரு முறை 2 முறை வந்தாங்க சர்ச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஏசப்பா கரங்களை தட்டி இன்னைக்காவது வந்தியே, அவ்வளோதான் முடிஞ்சு. இவங்க வேலையை பார்ப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் சபையில் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். வந்தவுடனே வாங்க ஞானஸ்தானம் எடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனையோடு வரீங்க, ஜெபிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஆமே. நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், இஷ்டம் இருந்தால் திரும்பி வரலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. அல்லேலூயா. தேங்க்யூ.
ஏற்றி சேர்ல உட்காந்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க நிற்கிற இடம் மண்டபமாக இருக்கலாம், ஆனா இது தேவ பிரசனம் இப்பொழுது நிறைந்து கொண்டிருக்கிறது. தேவன் நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால பார்க்க முடியல, ஆனா நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். ஆமென். சந்தோஷமா ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதிக்கலாம். ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. அற்புத பாலனா, தற்பரன் சோர்படி தாரணி வந்ததா பாடி மகிழ்வோம். ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. காரிருள் வேளைதனில், கடும் பனி சாரல்தனில், மாபெரும் மீட்பை எண்ணி பரமன் பிறந்து விட்டார். காரிருள் வேளைதனில், கடும் பனி சாரல்தனில், மாபெரும் மீட்பை எண்ணி பரமன் பிறந்து விட்டார். ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. ஆரிரோ என்று பாட இயேசுவே, யாருமே அங்கு இல்லை. ஏரோது மனம் கலங்க, ஏகபரன் பிறந்தார். ஆரிரோ என்று பாட யாருமே அங்கே இல்லை. ஏரோது மனம் கலங்க, ஏகபரன் பிறந்தார். ஒப்பில்ல நல்மீட்பரே, ஆமென். இப்பூமி மீதினிலே. ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. தம்மை போல் நம்மை மாற்ற ஆமென். தாரணி வந்தவர் காய். நம்மை நாம் இன்றளிப்போம், நாதன் வழி நடப்போம். தம்மை போல் நம்மை மாற்ற தாரணி வந்தவர் காய். நம்மை நாம் இன்றளிப்போம், நாதன் வழி நடப்போம். ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. ஒப்பில்ல நல்மீட்பரே, இப்பூமி மீதினிலே. அற்புத பாலனா, தற்பரன் சோர்படி தாரணி வந்ததால் பாடி மகிழ்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடுமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. நீங்கள் வந்த ஒருவரும் வெறுமையாய் திரும்ப போவதே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தேவன் கொடுக்கிறார். ஆமென். கையை உயர்த்தினீங்கன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. கையை தூக்கலைன்னா எங்களால் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. ஆசீர்வதிக்கணும்.
கர்த்தாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த கரமெல்லாம் உயர்த்தப்பட்டு இருக்கிறதோ அந்த கரத்தெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பமெல்லாம் வாழ்ந்திருக்கும்படியா செபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், அவர்களுடைய சந்ததிகள் வாழ்ந்திருக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்பா. இவர்கள் 1000 தலைமுறை வாழ்ந்திருக்கட்டும் வேதம் சொல்லுகிறதே. அப்படியே இந்த தலைமுறைகள் ஒரு இடத்திலையும் கெட்டு போகாதபடி உமக்காய் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த தலைமுறைகள் எல்லாம் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறோம். என் மகனே, என் மகளே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அற்புதமான இந்த விசேஷமான நாளில் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இனி உங்க வாழ்க்கையில கண்ட பிரச்சனைகள் இல்லை, உங்களோடு இருக்க போவது இல்லை. எல்லாம் மாறப்போகிறது, மாற்றத்தை உண்டாக்க தேவன் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க, இனி நீங்க பார்த்த கஷ்டம் உங்களை தொடர போவதில்லை. இந்த வருட கடைசியிலே அதற்கு என் தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறார். நீங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க போறதாங்க நிச்சயம். அதை மாத்திரம் நம்பி இங்க இருந்து கடந்து போங்க. நீங்க வியாதியில இருந்தீங்கன்னா இனி நீங்கள் சுகமாய் ஆகி கொண்டே இருப்பீர்கள். புது வருடத்துல எல்லாவற்றையும் நீங்க காண்பீர்கள். கடன்ல இருக்கிறவங்க கடன்ல இருந்து விடுதலையாகும்படியா என் தேவன் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நாங்க ஆசீர்வதிக்கல, இந்த நாள்ல உங்களை தேடி வந்து என் தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இது மண்டபமாக இருக்கலாம், ஆனா நம்மோடு இருக்கிறவர் தேவாதி தேவன். இந்த வேலையில இந்த மண்டபத்தில் உங்களை என் தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களோடு என் தேவன் இருப்பார். இங்கே இந்த கடந்து போகும்போது இந்த ஆண்டவராக இயேசுவை நீங்கள் கூடவே கொண்டுட்டு போவீங்க. உங்களுக்கு தெரியாது, உங்க வீடுகளில் மாற்றங்களை நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இனி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அற்புதமாக இந்த ஜெபத்தை ஆண்டவர் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் பிரசன்னம் தாங்கி நிரப்பட்டும், வழி நடத்தட்டும். இந்த அரங்கம் முழுவதும் தேவ தூதர்கள் இறங்கி கர்த்தாவே உங்கள் பிரசன்னத்தால் நிரப்பி எங்களை வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் பெரியவர்கள் வர கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை சத்தியத்தை சத்தியமாய் கேட்க உதவி செய்யுங்கப்பா. மனுஷ வார்த்தை எதுவும் விடுதலை கொடுக்காது, சுகத்தை கொடுக்காது. என் தேவன் நீர் சொல்லி இருக்கிறீரப்பா, விடுதலையை என் தேவனுடைய வார்த்தை தான் கொடுக்கணும் சொல்லியிருக்கீங்க. அப்படியே விடுதலை என் தேவன் எங்களுக்கு நீ ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி. விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.